ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இதுக்கு ஒரு படம் தேவையா? இந்த கேள்வி நான் என்ன சொல்றேன், போலீஸ் கரெக்டா சொன்னாங்க. போலீஸ் ஏன் போகல? போலீஸே இல்லாம படத்தை முடிச்சிட்டீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவாக காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வரலையா? வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ சார்? கடைசி கிளைமேக்ஸ்ல சொல்றீங்களா? கடைசியில சொல்றீங்க. கடைசியா போலீஸ் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட்டா பண்ணாங்க, தனித்தனியா போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டுல இந்த பிரச்சனை முடிச்சுக்கணும் இல்லை, போலீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கப்புறம் உங்களை அடிக்கும்போது வேடிக்கை பார்க்காதீங்க. அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனையை முடிச்சு கூப்பிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவருக்கு வெள்ளன தகவல் கிடைக்குது. இன்னுமே தான் போலீஸ் வருவாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை, போலீஸ் வரலாம். இல்லை போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் அடித்து பைத்தியம் மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். நம்ம சொல்லணும்னு எழுதலாம். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எடுக்கலாம். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. அது கதை இல்லை. கடைசியில் அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா கடைசியில் நிச்சயமா இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. அதாவது மேல் ஜாதி பொண்ணை கீழ் ஜாதிக்காரன் கல்யாணம் பண்ணாத பண்ணா இப்படிதான் நடக்கும்ன்றத சொல்றீங்க. இல்ல நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன். சரி, நான் சொல்றேன். எனக்கு புரியாதாங்க இந்த கதையில ஜாதி ஒழிக்க முடியாது தெளிவா உறுதியா சொல்லி கடைசியில அந்த ஐயா பாடுவாரு, என்ன பிரயோஜனம்? ஆண்டியும் இல்லை அரசனும் இல்லை. அதேதான் இங்க வந்து எவனும் மேலையும் கிடையாது, எவனும் கீழையும் கிடையாது, எல்லாரும் சமம்ங்கிறதா சொல்றேன். போத்துட்டீங்க. அந்த பாட்டெல்லாம் என்ன சொல்றது? கதையில நீங்க உறுதியா நின்று அந்த காதலை ஜெயிக்க வைக்கிற இல்ல? ஆமாவா இல்லையா? காதல் தோத்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு போறேன்னு சொன்னத உறுதியோட நின்றுருக்கா. அப்ப போலீஸ் என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணாதீங்களா, காதல் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வர்றீங்க. சார், காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. கடைசியில நான் சொல்றது அதுக்காவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. ஒத்த மகளா இருந்தாலும் ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல. அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவோ பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு ஊர்ல இன்னொரு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றாங்கன்னு நீ காமிச்சிருக்கீங்களே. இன்னொரு புரியல. இந்த ஊர்ல தாழ்த்த ஜாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றான்னு காமிச்சிருக்கீங்களே. ஆமா. அப்போ இது ஏன் வாழ விடல? விட்டுக்கலாம்ல. அது எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படிதான் அவன். அப்போ என்ன சொல்ல வர்றீங்க? எல்லாரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்க வந்து சென்னையில பெருசா நம்ம சிட்டிலலாம் அந்த மாதிரி பெருசா அதை நினைச்சுக்கிறதே இல்லை, பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊர் இன்னும் இன்டீரியர்ல போனா அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லயே ரெண்டு விதமா இருக்கலாம். அதாவது பொருளாதாரம் இருக்கு, இந்த பொண்ணை வச்சு உங்களால காப்பாற்ற முடியாது அவங்க அப்பா நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? பொருளாதாரமே இங்க இல்ல. பொண்ணையே கேட்கல, நீ எப்படி நினைச்சுக்க? ஆமா கேக்குதா? ஆமா. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? படத்துல இல்லையே. அதுக்கு பதில் தான் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன கேக்குது? ஊர்ல ஒருத்தன் மாறுறாங்க, பொருளாதார ரீதியா வெல் விஷயரா இருந்தான்னா இந்த பிரச்சனை வரவே வராது. இவன் வந்து கப்படிக்கிறவனுக்கு அதை சோத்துக்கு வழியில கல்யாணம் பண்றவனுக்கு தான் இந்த பிரச்சனை வருதுங்கிறத கதை. ஆமான்னு டைரக்டர் சொல்லுவீங்க. டைரக்டர் இவர் தான். அதாவது படம் பார்த்தீங்க, ஒரு கதையில் ஒரு ஸ்டார்ட்டு ஒரு எண்டு இருக்கா? உங்களுக்கு இதுக்கு மேலே இதில் என்னென்ன சொல்ல யோசிக்கிறீங்க? இது பிடிக்கலன்றீங்களா? உண்மை, செத்து போனவங்களும் இருக்காங்க, வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்களும் ஒரு ஆள் இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. அந்த ஒருத்தர் கூட சாகக்கூடாதுனால இப்போ கதையை நான் சொல்கிறோம்.
அப்பா இந்த அப்பா என்ன சொல்றாரு, நீ வந்து அந்த பையன் வீட்டுக்கு போனா உருப்படாது, வாழ முடியாது, அவன் சோத்துக்கலாம இருக்கான், அவனே தப்படிச்சுட்டு இருக்கான், தொழில் இல்லை சொல்றாரு. அது கரெக்டா இருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிறது எப்படின்னா அந்த அப்பா சொல்லுங்க. நான் பேசுறது லாஜிக். எனக்கும் பொண்ணுங்க இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கலப்புத்திரமும் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. இங்க அது இல்லை, அதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த பொண்ணு சொன்னீங்கன்னா திருப்தியா இருக்கு. ஆமா, இந்த காதல் வந்து இது சம்பாத்தியம் இல்லை, அந்த பொண்ணு எங்க போவாங்க சொல்லுங்க. அது சிரிக்க அந்த காதல் ஜெயிக்கணும்னா தன்னிறை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கணும், தான் சொந்த காலில் நிற்கிறதா காதல். ஆமா, இது நீங்க காதலருக்கு சொல்ல வேண்டிய கருதியான கருத்து நான் ஏத்துக்கிறேன். இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த கால நிக்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அப்பாவாசி இவங்க சொந்த காலுக்கு அர்த்தமே வேற இல்ல. இவங்கள இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாதான் என் வீட்டில் நான் பேச முடியும், நீ படிச்சு முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. அது இல்லையா? அந்த கருத்திலே போயிட்டு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த பொண்ணு வீட்டில் போய் நான் காதலிக்கல, அவன் படிக்கணும்னு சொல்லி வேற மாதிரி நீங்க கதையை சொல்லியிருக்கு. சொன்னா எங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்படி இல்லைங்கிறத கதை. அதே மாதிரி இந்த பொண்ணு சார் ஆரம்பத்தில் நான் கருன்னு இருந்தேன் சார். இந்த படம் முழுக்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து பர்சனல், தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாங்க. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்க வந்து ஆரம்பத்தில் பாக்யராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வார்னா எப்படி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வயசு, அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்ல சார், பர்சனல் சார். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்றேன், மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா? அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஃபிசிக் வந்துட்டு கண்டிப்பா மாறதான் செய்யும். அதுக்காக தான் வந்துட்டு அதுல வந்து அப்படியே பார்க்கணும், அதுலயும் இதுலயும் ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் வாலண்டியர் தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்துட்டு, நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்றேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும், இங்கே பார்க்கக்கூடாது. காஜல் போட்டால் கூட நீ போய் ரிமூவ் பண்ணிட்டு வா. நான் என்னோட கேரக்டர் திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஒரு காஸ்டியூம் வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி தான் நான் வேர் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இது இல்லை சார், ஃப்ரீடம் இல்லை பண்ணுறதுக்கு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பண்ண முடியும் இல்லையா? நீங்க நடிச்ச அளவுக்கு ஹீரோயின் நடிக்கல, இது என்னுடைய அப்படி இல்லை சார். கடைசி படத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சீனில் வர்ற ஒரு ஆள் கூட என்னை விட அழகாக நடிச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஸோ கதையில் இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவராக ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போகிறாருன்னா அவ்வளோதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகாக பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்களே ஒரு புரட்சிகரமாக ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது. நான் என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோற்று போகுது, ஜாதி கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில்னு. அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சுருக்கீங்க, இளவரசனாக மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. படத்துல எல்லாம் காமிக்கிறீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஓகே தான். தேவரையா காமிக்கிறீங்க, என்ன காரணம்? அந்த சமுதாயம் தான் அப்படி இருப்பாங்களா? அந்த சமுதாயம் தான் கீழ் ஜாதி இது பண்ணி காலி பண்ணுறாங்களா? நீங்களே ஜாதி கலவரத்தை உண்டாக்குற மாதிரி இல்லை. அவர் சொன்னாரா, தேவர் சொன்னாரா? காலாண்டு வச்சிருக்கிறீங்க, ஃபுல் போட்டோ காட்டுறீங்க. இதே பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நம்ம படம் எடுக்க வந்துடுறோம், எடுங்க வேணாம்னு சொல்ல ஒரு கருத்தை சொல்ல போறீங்க. அதையே அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை காமிச்சு அப்படின்னா இப்போ அவனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க நல்ல கதை தான் எடுத்திருக்கீங்க, அதை கரெக்டா எடுக்கணும்ல. அடுத்தவனை காமிச்சு இப்போ இவன் தான் இப்படி பண்றான்ற மாதிரி இதுவா சொல்றீங்களே, ஏன் இவங்க பண்ணதே கிடையாது? அக்கீல் ஜெயில பண்ண மாட்டாங்களா? சாவடிக்கலையா? எந்த இதுவுமே வரலையா? சொல்லுங்க. இல்லை,
காமிக்கல, அந்த சைடு ஒருத்தர் காமிச்சீங்க, இந்த சைடு ஏன் போட்டோ கூட காமிக்கல? கீழ் ஜாதிக்காரனா தப்பு அடிக்கிற மட்டும் கீழ் ஜாதிக்காரனா? இங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே போட்டோ அவருக்கு மேல் ஜாதின்ற மாதிரி அவருக்கு போட்டோ அங்க இருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே நான் வந்து மேல் ஜாதி நான் மேல் ஜாதி அவன் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு கருத்தை நான் எங்கேயுமே சொல்லலை. இல்லை, நான் எந்த இடத்துலையும் அதை குறிப்பிட்டு சொல்லலை சார். இது வேற ஜாதின்றதான் சொல்கிறேன். தவிர முத்துராமலிங்க தேவர் படத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு சில ஜாதிக்கானவர் மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் அனைத்து ஜாதிக்கானவர் மட்டும்தான். அவர் வந்து தேவரையாவை காமிச்சதுன்றக்காக அவங்க வந்து ஒரு சமூகத்தினர் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து இன்னமும் நீங்கள் கமுதி பரமக்குடி பக்கம் போய் போனீங்கன்னா அவர் அல்லாத மற்ற எத்தனையோ சமூகத்தினர் அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அது இருக்கிறனால இவங்க வந்து இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அதான் சொல்றேன் சார். அவங்க அதை காமிக்கிறதுனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்படி சார்? அதுதான் நீங்க சொல்ற மாதிரி சண்டை இழுக்கிற மாதிரியா இருக்கும். அப்படி அந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுதான் நான் சண்டை இழுத்து வர மாதிரி ஆயிருக்கும். சார், இந்த படத்துல நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஓகேங்களா? நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பா ஆக்ட் பண்ணேன். இவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த கிராமத்து கூழ் வேணும்னு கேட்டேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ண 22 நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு கூழ் கொண்டு கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன். ஜாதி கீதி எதுவும் நான் பார்க்கல. சினிமா பார்க்காது. அதுதான் சொல்ல வரேன். சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. இது வந்து கரெக்டா காட்டுக்கு தான் நாங்க சொல்றோம். இது வந்து ஒரு கதையா இல்ல. அப்பா நீங்க தப்பா சொன்னு நான் சொல்லவே இல்லை. இதோ ஒரு கதையை எடுத்துக்கோங்க. ஓ ரைட், இப்போ கேட்டுக்கலாம். ரைட், நீங்க சொல்றதை இப்போ நானும் காதில் வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது வந்ததுனாச்சும் நீங்க சொன்னது ஞாபகம் இது மாதிரி மாற்றலாம்ன்றது எனக்கு தோணும். சொல்றத பாசிட்டிவா சொல்றத எல்லாத்தையும் பாசிட்டிவா ஏற்றுக்கிறது உண்டாதுதான். ஆனா பர்சனலா இந்த பொண்ணு வந்து படத்துல ஆக்ட் பண்ணும் போது ஒல்லியா இருந்தது, இப்ப குண்டாயிடுச்சுன்றதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், பர்சனல் இது.